சரி சவுண்ட் அந்த லைட் இருக்கு பிள்ளைகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் போவோம். சரியா? ரைட். டொனால்ட், தம்பி டொனால்ட், சவுண்ட் கேட்கா பிள்ளைங்க? சவுண்ட் கிளாரிட்டி இல்லையா? கேக்குது சார். சார் சவுண்ட் கேட்காண்டு கேட்டு கேக்குது சார், கேக்குது. அதுக்கான கேட்டு. ஓகே, அதுக்கான கேள்வி டக்குன்னு எடுத்து கேள்வி கேட்க மாட்டேன். சவுண்ட் ஓகே ரைட். அப்ப நாங்க நேற்றைய வகுப்புல பிள்ளைகள் ஆள் பூச்சுக்கு ஏற்றுனை வந்ததை பற்றி பார்த்தினாங்க. அதுல ஒரு கேள்வி ஒன்றுன்னா நீங்க செஞ்சீங்க தெரியல, அந்த கொஞ்சம் பேர் செஞ்சு போட்டீங்க. நான் அதே மாதிரி பார்த்துட்டு அங்கால போவோம். சரியா? ரைட். அதை பார்த்துட்டு கீட்டுக்கு போவோமா? ரைட்டா? ரைட். அந்த கேள்வி y சமன் 2x plus 3 அந்த 2y சமன் mx plus 4. புத்தகம் புத்தீங்களா? ரெண்டு mx என்று போட்டுருக்காங்க. புத்தகம் வெயிட் பண்ணுவாங்க. யாரும் புத்தகம் பத்தி தம்பி அந்த கேள்வி வாசிக்கிறா? இருக்கு சார். இருக்கா? இருக்கு. 2018 தானே? 2016 25 2016. புத்தகம் y7 10x உண்டு. சொல்ல 2y7 mx 4 எனும் சமன்பாட்டின் மூலம் என்ன சமன்பாடு இல்லையா? அப்படியா? ரெண்டு தான். சரி, ஓகே. அதுல 3 சமன்பாடு. mx எனும் சமன்பாடுகளின் மூலம் தரப்படும் நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பின் எம்மின் பெருமானம் ஜாது. தரப்படும் நேர்கோடுகளில் என்ன ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கா என்றால் எம்மினுடைய பெருமானம் ஜாது இருக்கிறார். அப்ப ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருந்தால் நாங்கள் யோசிப்போம், இவர்தான் என்னண்டு எக்ஸினுடைய படித்திறந்து. வணக்கம், ஹலோ, குட் மார்னிங். பாருங்க, இது போக்கு நடக்குது. சரி, சரியா? அப்ப எக்ஸ் என்றது எம்மின்ற படித்திறந்து நாங்க, ஆனால் அதெல்லாம் பிள்ளை இருக்கு. ஏன் பிள்ளைகள் எக்ஸ் என்றது எம்மின்ற படித்திறன இருக்காது? எனிவன் எக்ஸ் என்றது ஏன் எம்மினுடைய படித்திறனாக இருக்காது? உங்களுக்கு தெரியும் 2y என்றது 2y mx mx என்ன வச்சிருப்பீங்க? அந்த நோக்கமே குழப்பறக்கான். இப்ப 2 என்றால் ஒரு கட்டிக்காரன் சொல்லுவான், டக்குன்னு சொல்லுவான். மற்றது ஒரு படித்திறன் 2 என்றால் மற்றது என்னவா இருக்க முடியாது, மைனஸ் அரையா இருக்கு. ஏன் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருந்தால் ஒன்று நேர்பெருமானம், சரி, என்ன நேர்பெருமானம் தான், மற்றது மறைப்பெருமானம். ஒன்று முழுவன் பெருமானம், மற்றது பின்ன பெருமானம். ரெண்டுமே பின்ன பெருமானம் வரலாம், பிரச்சனை இல்லை. பட் அதோடைய தலைகளாக இருக்கு. ரெண்டுமே பின்னாவா வரலாம், அதுல மாத்தான் உள்ளே. அப்ப 2 இருந்தா அரை என் தலைகு, என் கீழே ஒன்று இருக்கு, சரியா? அப்ப அந்த தலைகு அரை, அதோட நேர் மறை நீங்க போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இதுல விளங்கணும், சரியா? இதுல 2y எழுது, சரியா? ரைட்டா? 2y என்று இருக்கு. அப்ப
2y என்றிருந்தா நீ என்ன செய்யணும் y சமன் mx plus ஜியோ நேர்கோட்டு சார்புடைய வடிவத்துக்கு நீ மாத்தோம் கட்ட மாத்திரதான் கேள்வி செய்யலாம். அப்ப நேர்கோட்டு சார்புடைய வடிவத்துக்கு மாத்தக்களை இதை விட வரப்போகுது y சமன் m இங்கு 2 m இங்கு 2 மட்டும் போடுறேன் எக்ஸுக்கு நாங்க அரைவாசின்னு போடல சரியா நாங்கள் முன்னிக்கு குணகத்தை தான் அரைவாசியா பிரிக்கப்படும் பிளஸ் 2. இப்ப இதனுடைய படித்திறன் நீங்க பாத்தீங்க சொன்னால் படித்திறன் m சமன் m இங்கு 2 m இங்கு 2 m இங்கு 2. அப்ப இப்ப நாங்க பெருக்க வேண்டியது இவரையும் ஒழிய இவரை இல்லை சரியா. அப்ப எங்களுக்கு தத்துவத்தின்படி அதாவது 2 படித்திறனுடைய பெருக்கு தொகை மறை அரை மறை மறை 1 சரியா. ஆகவே m பண்ணு பல 2 கொடுங்க m2 க்கு பல m/2 நீங்க m உடைய பெருமானத்தை தான் காண போறீங்க m/2 மைனஸ் 1 m என்ன இருக்கு மறை 1 இருக்கு இருக்கும் மறை 1 இருக்கு பாருங்க சரியா. யாருக்கு மறை 1 விட வந்த பிள்ளை ஒன்னு சொல்லுங்க புலவன் இந்த கேள்வி செஞ்சால் கதைங்க வெக்கப்படுதல பிள்ளையோ சரியா கதைங்க உங்களோட பிள்ளைய என்ன கேட்போம் ரெண்டாவது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். கதைங்க நீங்கள் கதைக்கான பிள்ளைகள் உங்களுக்கு தான் நட்டம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பிள்ளைய நீங்கள் வெட்கப்படுறீங்க சொன்னால் நீங்க நாளைக்கு அந்த அதே பிள்ளையை திரும்ப திரும்ப என்ன செய்ய நீங்க விடலாம் சரியா சரியா. அவை நீங்க என்ன செய்யணும் நீங்கள் கதைக்கணும் பிள்ளைகளை நீங்க ஏன் இந்த புல வந்தது தெரிஞ்சா செய்யலாம் அந்த பிள்ளையை திருப்பி வேற தடுக்க முடியும் சரியா. ரைட் ஓகே. என்றாலும் நாங்கள் இந்த கேள்வி இதுல முடிச்சு கொள்வோம். நோட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள் ஏன் பிள்ளை என்றதை நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இவரை மார்க் பண்ணிக்கணும் சரியா. எங்க ராஜி தெரியாது 5 மணிக்கு நாங்கள் கீட் படத்துக்கு போவோம் பிள்ளைகள் சரியா. கேள்விகளுங்க 2019 48வது கேள்வி 2019 48வது கேள்வி. -19 48வது கேள்வி. வெந்நீர் தாங்கி ஒன்றில் ஒவ்வொரு சாப்டருக்கும் அந்த கொப்பில கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு போனீங்க சொன்னா அந்த மீட்க சுகமா இருக்கும். தொடர்ந்து எழுதாருவா ஒரு 10 பக்கத்தையோ இல்ல 20 பக்கத்தையோ விடுங்க ஒரு வாட்ஸ்அப் இருக்கும் சரியா. ஒன்றாலீங்கன்னா ரிவிஸ் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். வெந்நீர் தாங்கி ஒன்றில் 20 பாயசியில் 170 கிலோகிராம் நீரை கொண்டுள்ளது. 20 பாயசியில் 170 கிலோகிராம் நீரை கொண்டுள்ளது. 5 கிலோவாட்ஸ் வலுவில் இயங்கும் மின் அமிழ்ப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி அந்நீரை 60 பாயசி வரை சூடாக்குவது 60 பாயசி வரை சூடாக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? 60 பாயசிகள் சூடாக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? நீரின் தென்பெப்ப கொள்ளளவு 4200 -
Joule kilogram minus 1. Joule kilogram minus 1. 5C minus 1. Saying how many? Right. இப்போ கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியில தரவுகளை சொல்லுங்க. ஜனுஷ்கா 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 sir. குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். தரவுகளை சொல்லுங்க. தரவுகளை நீர் திணிவு வந்து 1700 கிலோகிராம். நீர் திணிவா 170? 170 கிலோகிராம். ம். பலு வந்து 5 கிலோவாட். குட். பலு வந்து 5 கிலோவாட். டெல்டா டீட்டா வந்து 60/20. குட். அதாவது டெல்டா டீட்டா 60 40? 60/20 40. குட். அப்ப டெல்டா டீட்டா 40. அடுத்து தன்பகம் வந்துக்கிற குட்டா 4200 ஜூல் கிலோகிராம் மெஷன் பாயசி மாதிரி. அப்ப எடுத்த எங்களுக்கு கேட்ட கேள்வி எவ்வளவு நேரம் எடுக்கும். அப்ப ஒரு குறித்த மின்சாதனம் என்ற பொறுத்தவரை அதனுடைய தரப்படுற வலு என்றது எதுவாக இருக்கும்? இது சார் ஒரு நேரத்துல நுகரப்படுற அல்லது மியா வலு என்றது அங்க நுகரப்படுற சக்தியை தான் தருவாங்க. அதாவது அதனுடைய பெய்ப்பு வலுதான் நாங்க தரப்படும். நுகரப்பட்ட சக்தி தான் தெரியும். அது என்ன மாற்றப்படலாம்? 100% இன்னொரு சக்தி வடிவமாக என்ன செய்யலாம்? மாற்றப்படலாம். அப்ப இங்க நாங்க திறனை பற்றி கதைக்காதபடியால் நாங்கள் இந்த கேள்வி செய்யக்கல நாங்க யோசிக்கணும். இந்த 5 கிலோவாட் வலுவும் என்ன செய்யப்படுது? அந்த நீருக்கு வழங்கப்படும். இதான் எடுவோம். எங்களோட எடுவோம். ஒரு எக்ஸாம் எப்படி கேள்வி கேட்கலாம்? ஸ்ட்ரக்சர்கள் இல்ல, நீ கொடுத்த வினாவை விடையளிக்கும் நீ பயன்படுத்தி எடுவோம். என்ன செய்யணும்? அந்த கருவி எல்லாம் சாதனம் 100% திறனுடையது. 100% திறன் அந்த கொடுக்கணும். ஏன் அவர் தரமாண்டவன கேட்கலாம் ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி கேட்கல 5 கிலோ வேட்ஸ் அந்த 5 கிலோ வேட்ஸ் என்ன செய்யாது? வெளியில வராது. ஏன் ஒரு பங்கு இன்னொரு வடிவமாக சக்தி வடிவமாக இழக்கப்படும். ஆகவே நாங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? ஒரு பைப்பும் பார்க்க குறைந்த வலு, அது குறிப்பிட்ட வெல்லும் பார்க்க குறைந்த வெள்ளங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டால், இப்ப நாங்கள் வலு தந்துகிற வலுவை தந்தால் எனக்கு தெரியணும் நேரத்தை நான் எப்படி காணலாம். என்ன அப்ப வலு சமன் என்ன பிள்ளைகள்? வலு சமன் சக்திங்கு நேரம். குட். சக்திங்கு நேரம். அப்ப வலு தெரியும் 5 கிலோவாட்ஸ். சரியா? 5 கிலோவாட்ஸ். இது நான் கிலோவாட்ஸ்ல போட்டா சக்தி கிலோ ஜூல்ல இருக்கணும். கவனமா இருக்கணும். கிலோவாட்ஸ்னா சக்தி கிலோ ஜூல்ல இருக்கணும். வேட்ஸ்ல போட்டா சக்தி ஜூல்ல இருக்கணும். அங்கால சக்தியை கணிக்கும். நேரம் தான் கேள்வி. சக்தியை கணிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு? இங்க என்ன சக்தி பிறப்பிக்கப்பட்டிருக்கு? வெப்ப சக்தி. அப்ப நான் இந்த வெப்பத்தை என்ன செய்ய கணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப கேள்வியை கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை? அந்த கேள்வியில நீங்க என்னத்தை கேட்கறீங்களோ அது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? விடியா? சரியா? அப்ப கேள்வி கேட்க தெரியாட்டல் நாங்க என்ன செய்யாது? அடுத்த இடத்துக்கு போயிடாது. நான் இப்ப எழுதல இதை போறேன். 37 MC டெல்டா தீட்டா. சரியா? ரைட்டா? அப்ப நான் சமன்பாடு உருவாகி. சரியா? இதுல இருந்து நான் பிறகு 5 கிலோ வேட்ஸ நான் 5 கிலோ ஜூல் செகண்ட் -1 எழுதலாம். ஏன் வேட்ஸுக்கு பிறகு என்ன ஜூல் செகண்ட்
ரெண்டாயிரம் கருத்து என்ன ஒரு செகண்டுக்கு இத -1 உண்டாக்குறதுங்க இதான் பிரிக்கப்படுறா அது என்ன பிரிக்கப்படுறாங்க ஓரளவு கருதும் நேரத்தா பிரிச்சுக்கிறோம் ஒரு செகண்டுக்கு 5 கிலோ ஜூல் ஒரு செகண்டுக்கு இங்க பாருங்க இது -1 இது -1 அப்ப ரெண்டும் ஓரளவு பெருமான் ரெண்டும் அப்ப என்ன 1 கிலோகிராமுக்கு ஒரு பாசிய மாற்று வெப்பநிலை மாற்றத்துக்கு 4000 ஜூல் சிப்கட்டாக ஃபுல்லா எதாவது மைனஸ்ல இருக்குதோ அதெல்லாம் ஓரளவு பெருமானங்களை குறிக்கும் நாங்கள் ஓரளவு பெருமானத்தை காணும் சொன்னால் அவற்றால் என்ன செய்யணும் பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால அவை மைனஸ் அடுக்காக காணும் அவை ஒரு பாயசிக்கு சாரி 1 கிலோகிராமுக்கு ஒரு பாயசி மாற்றுவதற்கு 4200 ஜூல் அதே அப்ப 1 கிராமுக்கு 1 கிலோகிராமுக்கு 4000 ஒரு பாயசி மாற்ற 1 கிலோகிராம் 1000 கிராம் அப்ப கிராம்ல கொடுத்தா 4 ஜூல் டக்குன்னு நான் சொல்லாம இல்லையோ மாற்றங்களை பாருங்க ஈஸியா மாற்றம் ஏன் இதுகள் உங்களுக்கு என்ன தேவை எக்ஸாம்ல முக்கியம் காரணம் என்ன சொன்னால் எங்களுக்கு அலகுகள் தெரிஞ்சாலே நிறைய கேள்வி செஞ்சிடலாம் பிசிக்ஸ்ல சரி அலகு மேக்ஸிமம் செய்வீங்க இனிமே உங்களுக்கு பூரணமா மேக்ஸிமம் பிசிக்ஸும் கிட்டத்தட்ட நாங்க 13 படித்தோம் 23 மார்க் எடுக்கலாம் சிம்பிளா சரி அதை விடக்கூடாது ஃபர்ஸ்ட் 23 குறைஞ்ச 20 நாங்க எடுத்துரும் எடுத்தோம்னா அங்கால கெமிஸ்ட்ரி ஐடி பயாலஜி சரி அவ்வளவு சேர்ந்துதான் மிச்சம் இந்த 27 கேள்வி வரும் அப்ப அதுல நாங்க விட்டோம் அதுலயே நாங்க திருப்பி பெய் பண்ண போறோம் சரி அவை இயன்றவரை நாங்கள் பிழைகள் விடுறத தவிர்க்கணும் சரியா வேற கூச்சு கேள்வியில நாங்களுக்கு கெமிஸ்ட்ரி தட்டுறதெல்லாம் சுவர் வடிவா நோட்ஸை நீங்க அந்த ஒவ்வொரு நோட்ஸையும் நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் பிறகுல நான் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான் தருவேன் சரியா அதை நீங்க பார்த்துட்டு நீங்க வடிவ திருப்பி மெமரைஸ் பண்ணுங்க பாடமாக்க வேண்டிய தேவை இருக்கு சிலதை விளங்கி படிச்சு கொள்ளலாம் சரியா ரைட் அப்ப கவனி இப்ப 4 ஜூல் கிராம் -1 பாயசி -1 சரியா இப்ப இதுல நான் கிலோ ஜூல் இருக்கிறதால நான் இங்க கணிக்கிற சக்தியை இதை வச்சுக்கொண்டு கணிக்கிற சக்தி இதுல என்ன அளவு வரும் ஜூல்லாம் வரும் நியமல போட்டா நியமலாம் வரும் அப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப 107 கிலோகிராம் பாருங்க அலகுகளோட பிறகு இருக்கு அலகுகளோட பிறகுட்டா ஒரு நன்மை என்ன பாருங்க 4100 பாயசி -1 வேற 40 பாயசி 1000 போடணும் ஏன் 1000 போடப்படும் கிலோ ஜூல் இருக்குது அப்ப நான் பிரிச்சா தான் நான் தரேன் ஏன் 1000 பிரிச்சு நேரத்தால பிரித்தா என்ன வரும் வலுவர் ஏன் வாரம் 1000 பிரிச்சு வாரம் பிடித்தான் ஏதாவது பிரிக்க வரும் ரெண்டையும் சேர்த்து காட்டுது சரியா அப்ப கிலோகிராம் -1 போயிடும் பாயசி -1 போயிடும் வேங்க விட ஜூல்ல வரும் அதான் 1000 பிரிக்கும் சரியா 3 0 1 2 3 சரியா பட்டியாச்சு இப்ப நாங்க எடுத்தா சரியா இப்ப கிலோ ஜூல் ராஜா கிலோ ஜூல் வந்துட்டு 5 கிலோ ஜூல் செகண்ட் -1 எதுக்கு பண்ண அது 170 எவ்வளவு 168 அளவு இருக்கு 28,000 560 கிலோ ஜூல் டி சரியா 5 கிலோ ஜூல் செகண்ட் -1 அப்ப டி 70 மாத்திரன் சரியா டி 70 மாத்திரன் 70 மாத்தினால் 28,560 சரியா கீழே சரியா கிலோ ஜூலுக்கு மாத்திருக்கு 1000 போட்டு இதை போடாட்ட இந்த விட ஜூல்ல வந்துடும்
இதை போட்டது என்ன கிலோ ஜூல் ஏன்னா இங்க கிலோ ஜூல் செகமெண்ட்ஸ் வச்சுக்க இல்லையே ஜூல் செகமெண்ட்ஸுக்கு இப்ப நான் அழகு வெட்டுப்படாது இப்ப அழகு வெட்டுப்படுது சரி இந்த நேரம் அழகு வெட்டுப்படாது அப்ப தீபா நேரம் செகண்ட்ல வருது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அஞ்சலிக்க 5712 இந்த செகண்ட் மைனஸ் மேலோனா சரியா அப்ப இந்த அழகா வச்சு கொண்டு வரணும் இல்லையா கடைசி விட சரியோன்னு கூட நாங்க பாக்கலாம் நாங்க பிறகு இருக்குல்ல கடைசி விட உங்களுக்கு சரியான அழகோட சேர்த்து பிறகு இருக்கும் கேள்வி சேர்க்கல அழகோட சேர்த்து பிறகு தான் கடைசி விட நாங்கள் துல்லியமானதாக அதாவது மிக பொருத்தமானதாக நாங்க சில பார்க்கக்கூடியதாக இருக்கு சரியா கல்விக்குள்ள எத்தனை அனுப்பிதான் 2 ரெஜிஸ்டர் அனுப்பியிருக்காங்க கணிதம் வரலையே நிற்குது ரைட் சார் சொல்லப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கிற பாருங்க சார் எதப்போ அதை நான் இரவு அனுப்பி விட்டேன் இல்ல இரவு அனுப்பி அது அந்த கேள்வி நான் எலக்ட்ரிசிட்டி செய்யறேன் கொஞ்சம் பெரிய கேள்வி செஞ்சு நான் அனுப்புறேன் முன்னுக்கு அது செய்யறேன்னா ஒரு வகுப்பு தேவையா அது போல கேட்க வேண்டிய விதியோட நான் விளங்கப்படுத்தேன் சரியா நாளை விளங்கப்படுத்தேன் சரியா நாளை எப்படி 5 மணி சொல்லுங்கய்யா இந்த இப்ப நான் தொடங்கின சொன்னா கிட்ட 7 மணி நான் 6 மணி 6:15 நான் போகணும் அடுத்த கிளாஸுக்கு அப்ப நான் நாளைக்கு அந்த கிளாஸ் அந்த ஃபைனல் வந்து கேள்வி செஞ்சு விட்டேன் சரியா சார் அதுல அந்த கடைசி கேள்வி தான் சார் சுருக்கு போடுறது இல்ல அந்த சுருக்குறடா தசத்திலாம் வரும் மேல இருந்து நாங்க சாம்பல் எடுத்தா தான் சாம்பல் சுருக்கலாம் 3 சமன்பாடு வருது 3 சமன்பாடு எடுத்தா இல்ல ஒவ்வொன்றுக்குள்ள கொழுவோம் நான் செஞ்சு காட்டுறேன் ரைட் சொல்லு நேரா V7 ஐஆர் போட்டு சுருக்கலாம் இல்ல நேரா அப்படி செய்ய சுருக்கலாம் அப்படி சுருக்கினா பிள்ளைக்கு வேண்டாம் 2 வெற்றி 3 வெற்றியே கிடக்கல இல்ல விலையில எந்த பக்கம் எனக்கு தெரியாது விளைவுல இந்த பக்கம் 20 சார் வந்தது என்னப்பு விளைவுல ஒரு பெட்டி 40 ஒரு பக்கம் ஒரு பெட்டி 20 தானே போமடா வருமடா கரண்ட் தெரியணும் தடையா கரண்ட் தெரியணும் தனி அதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் ரொப்பான்னு தெரியாதுல்ல தடை இருக்குதா வோல்டேஜ் ட்ராப் கரண்ட் தான் வோல்டேஜ் ட்ராப்பா காணலாம் சரி சார் நான் செஞ்சுறேன் யோசிக்க ரைட் அடுத்த கேள்வி 2019ஆம் ஆண்டு 39வது கேள்வி பாருங்க கீட் வந்து மிக முக்கியமான ஒரு பாடமா கீட் 2019 39வது கேள்வி பின்வருவனவற்றுள் ஒரு பொருளிலிருந்து சூழலுக்கான வெப்ப உடன்காவுகை நடைபெறும் விதத்தில் ஆதிக்கத்தை ஏற்படுத்தாதது யாது ரைட் இப்ப நான் விடைய சொல்லக்கு முன்னம் ஒரு சூழ்நிலை நிக்கிற ஒரு பிள்ளை சொல்லுங்க உடன்காவுகை அல்லது மேற்காவுகை என்றா என்ன உங்களுக்கு ஆழமா படிக்காங்க எதையுமே எல்லாமே அளவோடு படித்துக் கொள்ளுங்க ஆழமா படிச்சு பிறகு சில படங்க விட்டுறீங்க சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க அதாவது நீங்க இந்த குப்பை எரிச்சிருப்பீங்க ஐடியா இருக்கா குப்பை எரிச்ச ஐடியா கொஞ்சம் வீட்டு எரிக்கிறத நீங்க குப்பை எரிச்சிருப்பீங்க
சரியா? குப்பை எரியுது, மேல மரக்கிளை ஒன்று இருக்குது. என்ன செய்யுது மரக்கிளை? ஆறு. ஆனா குப்பை எரிஞ்சதும் இந்த உயரத்துதான் குப்பை எரிஞ்சது, சரியா? குப்பை எரிஞ்சது. அப்ப இந்த மரக்கிளை எல்லாம் ஆடுது. அடுத்த நாள் பாருங்கள், இந்த மரக்கிளை எல்லாம் கருகி போய் கிடக்கு. மரக்கிளை எல்லாம் கருகி போய் கிடக்கு. அப்ப ஏன் இது கருகினது? வெப்பம் இடமாற்றப்பட்டு. வெப்பம் இடமாற்றப்பட்டு. எப்படி? ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு என்ன செய்யப்படுது? வெப்பம் இடமாற்றப்படுது. எப்படி? மேற்காவினோர் மேல் துணிக்கினுடைய மேல் நோக்கி அசைவு, வெப்பமான துணிக்கு வெப்பமான துணிக்கினுடைய மேல் நோக்கி அசைவின் மூலம் வெப்பமான இடமாற்றப்படுமாக இருந்தால், வெப்பமான துணிக்கினுடைய மேல் நோக்கி அசைவின் மூலம் வெப்பமானது இடமாற்றப்பட்டால் அது மேற்காவு, மேல் நோக்கிய திசையில நடக்கும். சரியா? அதான் இந்த வளத்துல நடக்கும். இப்படி நடக்கா, இப்படி நடக்கும். ஆனா இப்படி நடக்கும். சரியா? விளங்குதா? மேல் நோக்கி பரவல் அது பக்கவாட்டுக்கு வரா, பக்கவாட்டுக்கு வருது. அது கதிர். நீங்க கேட்கலாம், சார் நெல் சுடுது மிசர் காய்கறி என்னன்றது கதிர் பக்கவாட்டுக்கு வரும். மேல் நோக்கி அசைவு என்றது மேற்காவியை தான் தீர்மானம். சரியா? ரைட். அப்ப இந்த மேற்காவின் மூலம் வெப்பம் இடமாற்றப்பட வேண்டுமா? வெப்பமான துணிக்கு என்ன மேல் நோக்கி அசையும். அப்ப வெப்பமான துணிக்கு மேல் நோக்கி அசையக்குல போனீங்க, இந்த வெப்பமான துணிக்கல மேல் நோக்கி அசை. சரியா? மேல் நோக்கி அசைய போகுது, அசைஞ்சு இங்க வர போகுது. இங்க வர குளிரான துணிக்கு என்ன செய்யும்? கீழ் நோக்கி அசை. வெப்பானுக்கு மேல் நோக்கி போவ, குளிர்னுக்கு கீழ் நோக்கி. இவர் வெப்பத்தை செய்வார் மேல வரும், அவருடைய கிளர். அப்ப என்ன இங்க உண்டாகுது? ஒரு மேற்காவுக ஓட்டத்தை உண்டாகுது. மேற்காவுக ஓட்டத்தை உண்டாகும். இதன் விளைவாகத்தான், மேற்காக ஓட்டத்தினுடைய விளைவாகத்தான் உங்களுக்கு இந்த உகைப்பு மலைன்னு சொல்லுவோம். இந்த பின்னிறங்கள்ல போய் திடீரென்று அந்த மலை கிடைக்கிறது மேற்காவு ஓட்டத்தின் விளைவாக. சரியா? அதோட தரைக்காற்று கடற்காற்று நடிச்சிருப்பீங்க சின்ன போல என்ன, அது கூட இயற்கையான நிகழ்வு. அது கூட என்ன, மேற்காவினுடைய அதிக வெப்பத்தின் காரணமான நிகழ்வு. சரியா? அடுத்தது குப்பை எரித்த மரங்கள் ஆடுறது. அது சுகமா பார்க்கலாம். வீட்டவங்களோட இடியப்பம் வச்சிருப்பீங்க. சரியா? நண்டு யாரு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுங்க, நாங்க இப்ப இடியப்பம் புட்டு அவிக்கிறோம். புட்டு அவிக்கிறது இதுல யாருக்கு தெரியும்? ஒரு கேர்ள் சொல்லுங்க. ரெண்டமான கேள்வி தான், பெரிய கஷ்டமான கேள்வி இல்ல. இடியப்பம் வைக்கிற பற்றி யாராவது தெரியுமா? சில பேர் தெரியா புட்டுரியம். சைலா, சைலா குட் மார்னிங். குட் மார்னிங். இப்ப நாங்கள் புட்ட வைக்கோன்னு சொன்னால், அங்க ஒரு இடியப்பம் வைக்கோன்னு சொன்னால், நாங்கள் அங்க என்னதை பயன்படுத்தணும்? என்ன தேவை? அந்த பானைக்குள்ள என்னதை விடுவோம்? நீராவி. தண்ணி நீரை விடுவோம். அதுல என்ன நீரை விடணும். நீரை விட போறோம். அப்ப இப்ப நீரை விட்டுவோம். பானை ஒன்றுக்குள்ள நீரை விட போறோம். நீரை விடலையோ இல்லையோ, விட்டுட்டு உள்ளுக்கு என்ன செய்ய போறீங்க? புட்டு இருக்கிற அந்த புட்டு நீட்டு பட்டி இல்ல புட்டு பட்டியா வைக்க போறோம். பச்சைன்னு சொன்னா இங்க தண்ணி இருக்கு. இங்க புட்டு அம்மா அப்படி நிரப்பி வச்சிருப்பா, மேல கவர் பண்ணி விட்டுருவா. ஏன் வெப்பம் வழியில போகக்கூடாது. இப்ப என்ன போகுது? நீராவி துணிக்கையால் மேல் நோக்கி அசைய வேண்டாம். சரியா? இப்படி அசைய போகுது. அசைய என்ன நடக்க போகுது? வெப்பமிட மாறப்போகுது. வெப்பமிட மாறக்குல அந்த புட்டு துணிக்கு என்ன செய்யும்? வெப்பத்தை உறிஞ்ச என்ன செய்யும்? அந்த நீராவி வெப்பத்தை இழந்து நீரா மாறி என்ன செய்யும்? மீண்டும் இதுக்குள்ளே வரும். அப்ப திரும்ப 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 என்ன செய்யும்? அந்த ப்ரோசஸ் நடக்கிறதால முழு புட்டும் என்ன செய்யும்? வெப்பமாக்கப்பட்டு அவிஞ்சு போட்டு சொல்லுவோம். என்ன, ஆனா நாங்க
சும்மா சாதாரணமா தண்ணி வச்சோம்னு சொன்னால் ஒரு தடவை அவியக்கிலே முழு தண்ணியுமே ஆவியாய் நான் ஒண்ணுமே வைக்காட்டல் ஆவியா போயிடும். ஆனால் இது கிட்டத்தட்ட 2-3 தடவை நாங்க செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட தண்ணியை வச்சுக்கணும் திருப்பி திருப்பி அவிக்கிறோம்னு சொன்னா அது காரணம் என்ன? அந்த நீராவி மேல் நோக்கி அசைஞ்சு பிறகு திருப்பிள்ள வருது. அப்ப அங்க என்ன உண்டாது? ஒரு மேற்காவி ஓட்டம்ன்றது உருவாக்கப்படும். இதனாலதான் நீங்க அந்த புட்டுப்பட்டியை தூக்கி பாத்தீங்கன்னா கீழே ஈரமா இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த நீராவி முழுக்கும் மோதி இருக்கு வந்து நீராவி முழுக்க சேர்ந்து புட்டுப்பட்டியில வந்து மோதுக அடைஞ்சு. சரியா? அப்ப இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறோம், பிராக்டிகலா யோசிக்கிறோம். அப்ப மேற்காவி ஓட்டம் வந்தது வெப்பமான துணிக்கைகள் மேல் நோக்கி அசைவதன் விளைவாக ஏற்படுத்தப்படும். சரியா? அப்ப நீங்க சோட்டாவில் எழுதிக்கணும் வெப்பமான துணிக்கையினுடைய மேல் நோக்கி அசைவு மூலம் வெப்பம் இடமாற்றப்படுமானால் வெப்பமான துணிக்கையின் மேல் நோக்கி அசைவின் மூலம் வெப்பமானது இடமாற்றப்படுமானால் அது மேற்கா ஓட்டமாக அமையும். சரியா? மேற்கா ஓட்டமாக அமையும். அப்ப இந்த மேற்காவை மூலமான வெப்ப இடமாற்றம் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு வெப்பம் போகுது என்றது தங்கியுள்ள காரணி என்று பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமா 4 காரணி இருக்கு. சரியா? ஒன்று முதலாவது மேற்பரப்பின் பரப்பளவு. நோட் பண்ணிக்கணும். இது நீங்க சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கணும். பட வேண்டும் நியூஸ் பேப்பர் எழுதுறாங்க மாதிரி. சரியா? மேற்பரப்பின் பரப்பளவு. இரண்டாவது மேற்பரப்பின் தன்மை. மேற்பரப்பின் தன்மை. அடுத்த மூன்றாவது என்ன சொன்ன மாதிரி பாய்ம பாய்ச்சல் வீதம். பாய்ம பாய்ச்சல் வீதம் அதாவது சொல்றது வழியோட்டம் தான் சொல்றாரா? சரியா? பாய்ம பாய்ச்சல் வீதம். அடுத்த 4வது வெப்பநிலை வித்தியாசம். சூழலுக்கும் தொகுதிக்குமான வெப்பநிலை வித்தியாசம். வித்தியாசம். இந்த 4 காரணியில தங்கி இருக்கு. சரியா? எலிவன் சொல்லுங்க. இந்த மேற்பரப்பின் பரப்பளவை நீங்க உங்களோட வீடுகளை செஞ்சுக்கிறீங்க. சரியா? இதை செஞ்சுக்கிறீங்க, இதை உணர்ந்திருப்பீங்க. இதை உணர்ந்திருக்க மாட்டீங்க. பட் ஆனா சொல்லிட்டான். ரைட். அப்ப சொல்லுங்க மேற்பரப்பின் பரப்பளவு எப்படி செல்வார்கள்? பெரிய கிண்ணத்துல சூடா வச்சா வேகமா ஆரம்பிக்கும். என்னவோ இல்ல பெரிய பாத்திரத்துல வச்சா வேகமா ஆரம்பிக்கும். குட் குட் குட். இப்ப நாங்கள் அவசரமா வலிக்கிட்ட டீ குடிக்கோம். சரியா? ஆனா டீயோ சுடுது. அம்மா என்ன செய்வா? இப்படி ஆற வச்சு தரேன்னு பெரிய பேசின்ல வச்சு கொடுப்பா. சைலாக்கு பெரிய பேசின் எல்லாம் கொடுக்குறது. சரி, அண்டாலையா? ரைட், ஓகே. என்ன தைலா? ரைட். அப்ப கவனிங்க. அப்ப இப்ப ஒரு சின்ன இது இப்ப உதாரணமா ஒரு கோப்பையும் கிடக்கு. இந்த கோப்பைக்கு வச்சால் ஆறுறதுக்கு நேரஞ்சில். ஏன்? இந்த மேற்பரப்பு பரப்பளவு சின்னது. அப்ப நாங்க பெரிய ஒரு கோப்பையில விட்டோம்னு சொன்னால் அந்த பரப்பு பெருசா இருக்கிறதால அந்த வெப்ப இழப்புக்கான சாத்தியக்கூறு என்ன சூழலோட தொடுகை, அதாவது சூழலோட தொடுகை என்றது அங்க என்ன இருக்க போகுது? கூடவா இருக்க போகுது. அப்ப என்ன நடக்கும்? விரைவாக என்ன செய்யும்? வெப்பம் இடமாற்றப்படும். ஒரு அங்க சூழல் வெப்பல குறைவா இருக்கும், இங்க இருக்க பொருள் வெப்பல கூடவா இருக்கும். அப்ப இங்க இருந்து இங்க என்ன செய்யும்? விரைவாக்கம் இடமாற்ற. என் சின்ன வட்டத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் தான் வெளியிடுவோம். என் கொஞ்சம் வழியும் தொடுகள் இருக்கு. பெரிய பரப்பு நிறைய வழின்னு செய்வாங்க தொடுகளை இருக்கு. அப்ப நீங்க டீ ஆற விடுறதுன்றது நீங்க ஈஸியா மேற்பரப்பின் பரப்பளவுக்கு உதாரணமா சொல்லக்கூடியதாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது சரியா? அடுத்தது இந்த இது கரடான மேற்பரப்பு, இது அழுத்தமான மேற்பரப்பு. சரியா? அதான் மேற்பரப்பின் தன்மை. சரியா? எதனுடைய மேற்பரப்பின் பரப்பளவு கூட வருது? முதலாவது 2வது பரப்பு கூட வருது. முதலாவது. ஏன்? நீங்க ஒரு தாளை இப்ப இந்த தாளை நாங்க எடுத்துக்கொண்டால் இதை எப்படி வச்சா அழுத்தமான மேற்பரப்பு. இதை மடிச்சோம்னு சொன்னால் இதே அளவு நீட்டுக்கு ஒரு தாளை நாங்கள் உருவாக்கணும்னு சொன்னா, மடிக்கப்பட்ட தாளை இந்த A4 சீட் சைஸுக்கு உருவாக்கணும்னா ஒரு 2-3 தாளை நாங்க என்ன செய்யணும்? நான் இப்படி மடிச்சா தான் என்ன செய்யும்? உருவாகும்.
அப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க மடிக்க என்ன நடக்குது? மேற்பரப்புடைய பரப்பளவு கூடு, பரப்பளவு இங்க கூடு, இங்க குறை. அப்ப மேற்பரப்பின் பரப்பளவு கூடினால் இழப்பு என்னவா இருக்கு? கூடவா இருக்கு. ஏன்? இங்க இருந்து வெப்பம் என்ன செய்யப்படும்? நிறைய வெப்பம் இங்க ஸ்டோர் பண்ணப்படும். ஈஸியா என்ன செய்வாங்க? வெளியில இழக்கப்படும். இது மேற்பரப்பின் பரப்பளவு குறை. சரி, அதான் ரீசன் சொல்ற. மேற்பரப்பின் தன்மை, மேற்பரப்பின் இயல்புன்றது ஒன்று கரடான மேற்பரப்பு அல்லது அழுத்தமான மேற்பரப்பு. கரடானது அழுத்தமான, அழுத்தம் குறிக்கிற கரடான அழுத்தமான, ரெண்டுல ஏதோ ஒன்று. கரடானது சொன்னால் விரைவாக வெப்பம் இழக்கப்படும், அழுத்தம் வேண்டா மெதுவாக வெப்பம் இழக்கப்படும். சரியா? அவை விலகி கொள்ளாமல். சரியா? அவ என்ன காரணம்? மேற்பரப்பின் பரப்பளவில அதிகம், இங்க குறைவு. ரைட் ரைட். கப்பல்ல சவிஸ்கா மைக் ஆன் பண்ணீங்களா? ரைட். இந்த நீங்கள் நீங்க எந்த குர்நாள் இல்ல? இப்ப ஒரு டீ போட்டு வைக்கிறீங்க. சரி, இப்ப நல்ல குளிரல, இப்ப அங்க குளிரா கொஞ்சம் சார். ரைட். இப்ப டீ போடுறீங்க. சரியா? மத்தியானம் போல டீயை போடுங்க. எப்ப அதே டீ தான், அதே அளவு டீ தான். எப்ப டீ விரைவா? மார்னிங் டைம் சார். மார்னிங்ல. ஏன்? என்ன காரணம்? வெப்பம் குறைவா இருக்கனால வெப்பம் சூழலுக்கு இழக்கப்படும். ஏன் டீல வெப்பம் குறைவா இருக்கா, சூழல் வெப்பம் குறைவா இருக்கா? சூழல் வெப்பம். குட். சூழல் வெப்பம் குறைவா இருக்கு. ஏன்? டீ அதே வெப்பம்லாம் இருக்க போகுது, ஆனா சூழல் வெப்பம் விடிய குறைவு. அப்ப அம்மா பேசுவா, மழை காலங்கள்ல வேலைக்கு வந்து குடி எருமை தேத்தண்ணி என்று விட்ட பேச்சு விழுந்திருக்கு எல்லாரும். காரணம் என்ன? நித்திரை ஆளும்படா வந்து பேசியிருப்பாங்க. என்ன டொனால்ட் பேச்சு வாங்கினியா? பாத்துக்க சைலா, தம்பி சைலா, நீ கட்டாங்கப்பட்ட பேச்சு வாங்கி எப்படி சைலா டீயை குடிக்கிறது சொல்லுவாங்க. சைலா லீவ் ஆயிருமா? கவனிங்க. அப்ப என்ன நடக்குது? விரைவாக அங்க என்ன செய்யறாங்க? குளிர்விக்கப்படுது. காரணம் சூழல் இந்த டைம், இப்பத்த டைம்ல இப்ப இங்க குளிர் விரைவா என்ன செய்யும்? சூழல் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதான் வெப்பநிலை வித்தியாசம். தொகுதிக்கும் சூழலுக்குமான வெப்பநிலை வித்தியாசம் கூடவா இருந்தா டக்குன்னு என்ன செய்யும்? வெப்பம் இடமாற்றம். அப்ப பரப்பளவு கூடினாலும் இடமாற்றம் கூடவா இருக்கும், வெப்பநிலை வித்தியாசம் கூடினாலும் இடமாற்றம் கூடவா இருக்கும், பாய்ம பாய்ச்சல் வீதம் கூடினாலும் இடமாற்றம் கூடவா இருக்கும். எங்க மேற்காவை மூலமா மேற்காயம் இதுல கரடான அழுத்தமானது இது ஆரோட தொடர்பு இருக்கு, பரப்பளவோட தொடர்புடையதாக இருக்கின்றது. சரியா? பரப்பளவோட தொடர்புடையதாக இருக்கின்றது. ஆகவே நாங்க பாருங்க, பாய்ம பாய்ச்சல் வீதம் என்றால் வளியோட்டத்தை சொல்றேன். சாதாரணமான ஒரு வளியோட்டத்தின் கீழ் ஒரு பொருளானது குளிர்விக்கப்படுமாக இருந்தால், குளிர்விக்கப்படுது அங்க வெப்பம் இழக்கப்படுது என்று சொன்னா சொல்லுவேன். இயற்கையான உடன்காவுகை அல்லது மேற்காவு. உடன்காவு. சரியா? அது ரெண்டு கடத்த வலிந்த உடன்காவு, வலிந்த உடன்காவு அல்ல மேற்காவு. சரியா? இப்ப நான் டீ எடுத்து, இந்த கப்புல டீ இருக்குது, நான் அந்த டீ அப்படியே வச்சிருந்தேன். அப்படி அது இயற்கையான உடன்காவு. இங்க இருக்க வளியோட்டம் என்ன செய்யும்? இங்க இதுல வார அந்த வெப்ப துணிக்கையில என்ன செய்யும்? விரைவா விரைவன் செய்யும் அகட். சரியா? அகற்ற நடக்கும் இந்த டீ குளிர்விக்க. சரியா? சாதாரணமான சூழல் நிலைமைகள் ஏற்படுத்தப்படுகின்ற வளியோட்டத்தின் மூலம் குளிர்விக்கப்பட்டால் அது இயற்கையான உடன்காவு. சரியா? நாங்க அங்க எதையுமே எந்த ஒரு ஆர்டிபிஷியலா செயற்கையா மனிதனுடைய முயற்சியால் எதையுமே எந்த வித வழியோட்டத்தையும் வழங்க இல்லை. சாதாரண சூழ்நிலைகள் ஒரு பொருள் குளிர்விக்கப்படும் அது என்ன? இயற்கையான உடன்காவு. இப்ப நான் ஒரு ஆர்டிபிஷியல் என்ன ஒரு வழியை கொடுக்கு, இல்லைன்னா ஃபேனுக்கு கிரவுண்டே பிடிப்பேன், என்ன ஃபேனோட போட்டு பிடிப்பேன் என்று சொன்னால் அங்க நாங்க என்ன செய்யறோம்? ஒரு செயற்கையான முதலோட பெயர் நாங்க என்ன செய்வாங்க? ஒரு வழியோட்டத்தை உருவாக்கும் இல்லையா? அதாவது குளிர்விக்க விரைவாக குளிர்விக்க வேண்டிய தேவை ஏற்படும் பொழுது விரைவாக நான் டக்குன்னு போகும், ஏன்னா விரைவா போகும். நாங்க என்ன செய்யறோம்? ஃபேனுக்கு கிரவுண்டே வைக்கிற சாப்பாடு
அல்லது நாங்க என்ன செய்யறோம், ஊதுறோம், ஐயோ சுடுது ரெண்டு ஊதி ஊதி சாப்பிடுறோம் இல்லையா? எங்கேயாவது இந்த பள்ளிக்கூடங்கள்ல சாப்பிடுறதுண்டா டக்குன்னு நாங்க என்ன செய்யறது, ஐயோ அவன்கிட்ட தின்றுவாண்டு கை சுட்டாலும் பரவாயில்ல போட்டு வாய்க்கோடு வாயெல்லாம் சுவத்து போய் கிடக்கு சுடாது. உங்களுக்கு பள்ளியில சாப்பிடல எங்கண்ட காலத்துல சரியா? ரைட். அப்ப இதுல வலிந்த உடன்காவுகைன்னு சொல்லக்கூட அங்க நாங்கள் செயற்கையாக நாங்கள் ஒரு சூழல் மேலதிகமாக அங்க என்ன செய்யறாங்க, ஒரு வழியோட்டத்தை நாங்க என்ன செய்யறோம் உருவாக்குறோம். அப்ப அந்த வழியோட்டம் என்ன செய்யும், அங்க இருக்க மேற்பரப்புல இருக்கிற அந்த வெப்பமான மூலக்கூறுகளை விரைவாக அப்புறப்படுத்தும். போ போ போன்னு அப்புறப்படுத்தினா என்ன செய்யும், அந்த இடத்தை நோக்கி விரைவாக இடத்தின்ற பிறகு வெப்பமானதிகள் விரைவாக அந்த இடத்தை நோக்கி வரக்க நடக்க போகுது, அதுவும் போகுது. அப்ப விரைவாக என்ன செய்யப்படும், வெப்பம் இடமாற்றப்படும். வலிந்த உடன்காவியால நீங்க ஊதுறதை ஞாபகம், அது வலிந்த உடன்காவு, மற்றது இயற்கையான உடன்காவு. சும்மா நீங்க கப்பை வச்சுட்டு போனீங்கன்னா தண்ணி ஆறு. அப்ப எதுல பிள்ளைகள் விரைவாக ஆறு, புதுசா சரியா? எதுல விரைவாக வெப்பம் இழக்கப்படும், வலிந்த உடன்காவிலியா இயற்கையான உடன்காவிலியா? மேக்ஸிமம் நீங்க கதைக்கலாம் இல்லையா? வலிந்தது. வலிந்த உடன்காவியலே அங்க நாங்க என்ன சாதாரண வழியோட்டத்துக்கு மேலதிகமாக இன்னொரு வழியோட்டத்தை கொடுக்குறோம், பிளஸ் பண்றோம். அப்ப என்ன வெப்பம் விரைவாக இடமாற்றம். வலிந்த உடன்காவியல் மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப இனி கேள்விக்கு போவோம். இந்த கேள்விக்கு ஒரு புதுவான கேட்போம், யாரு கேட்போம்? தம்பி ருமைஸ், கொஞ்சம் சவுண்டா காய்ங்க போவா விளங்குதா? இப்ப நான் அந்த கேள்விக்குரிய விடையை சொல்றேன், நீங்க எந்த விட பிள்ளைன்னு சொல்லணுமா? முதலாவது விட போட்டுக்க பொருளின் மேற்பரப்பின் பரப்பளவு. சரியாது? இல்ல சார். தம்பி, பின்வரும் பொருளிலிருந்து சூழலுக்கான வெப்ப உடன்காவை நடைபெறும் வீதத்தில் ஆதிக்கத்தை ஏற்படுத்தார். ஆதிக்கம் செல்வாக்கு செலுத்தார். அதுல முதலாவது வர பொருளின் மேற்பரப்பளவு. சரி, மேற்பரப்பளவு. அடுத்த பொருளின் மேற்பரப்பின் இயல்பு. சரி சார். சரி, ஏன் கரடானது அழுத்தமானது. அடுத்த பொருளின் திணிய மையத்தின் அமைவிடம். குட், அதான் போல. குட். ஏன் எங்களுக்கு திணிய மையத்தின் அமைவிடம் சொல்லல, ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் சொன்னால் அந்த திணிய மையம் அந்த புயிட் மையம் சொல்றோம். சரியா? அப்ப புயிட் மையத்தை பற்றி கரைக்க தேவைங்களுக்கு இல்லை. அது எப்படி ஒரு பொருளா இருந்தா புயிட் மையத்தை பற்றி கரைக்க தேவை இல்லை. அது கட்டி தொங்க விடக்கலாம். நாங்க என்ன செய்வோம், கட்டி தூக்க போறோம்னா தான் நாங்க என்ன செய்வோம், சமநிலை காண்டி அதை பற்றி கருதோம். சரியா? மூன்றாவது விடப்புல. அடுத்தது பொருள் மேலாக பாயும் பாய்மத்தில் பாய்ச்சல் வீதம். பொருளின் மீதாக பாயும் பாய்மத்தின் பாய்ச்சல் வீதம். சரியா பிள்ளையா? சரி சார். சரி. ஏன் வலிந்த உடன்காவுகை அல்லது இயற்கையான உடன்காவையை குறிக்கும். சூழலுக்கும் பொருளுக்கும் இடையான வெப்பநிலை வித்தியாசம். சரி சார். சரி, பிள்ளைகளோ நீங்க ரெண்டமா ஒன் பண்ணி சொன்னாதான் நீங்கள் ஏன் பிள்ளை என்றதை நீங்க நோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? ரைட். இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இது வரவிலக்கணத்தோட அமைஞ்ச கேள்வி. சரியா? ரைட். வேணாம், அது சோட்டான கேள்வியில் நாங்க எடுப்போம். அழுங்க 2017 49வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 17 49வது கேள்வி.
40 எழுதிக்கொள்ளுங்க. அறை வெப்பநிலையில் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4 தர 13 ஜூல் கிலோகிராம் -1 பாய்சி -1 ஆகும். சரியா? பின்வரும் கூற்றுக்களில் மெய்யானது. ரைட். 4 தர 13 ஜூல் கிலோகிராம் பாய்சி ஜனுஸ்கா சொல்லுங்க, இதனுடைய கருத்தை சொல்லுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அதை வச்சுன்னா கேள்வி வந்துருக்குது. இதனுடைய கருத்து என்ன? ஓரளவுக்கு நீரினுடைய தன்வெப்ப நீ என்ன தன்மை கொள்ளவு என்றால் விளக்கப்படுத்துங்க. இதுல விளக்கத்தை சொல்லுங்க. என்ன சொன்னான்? இது -1, இது -1. என்ன சொல்லுங்க, ஒரு கிலோகிராமுக்கு 1 கிலோகிராமுக்கு ஒரு பாய்சி மாற்றுவதற்கு ஒரு பாய்சி, ஒரு கேள்வி 2 மாற்றம் உண்டு தானே? மாற்றுவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவை? 4 × 13, அதாவது 13 4200 ஜூல் வெப்பம். சரியா? விளக்கத்தை பிள்ளைகள் சொல்லக்குள்ள நோட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். நீங்க நோட் பண்ணாதான் எக்ஸாம் பேப்பர் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? 1 கிலோகிராமுக்கு ஒரு பாய்சி மாற்றுவதற்கு 4200 ஜூல் என்ன வெப்பம் தேவை. 4200 வெப்பம் தேவை. சரியா? ரைட். இப்ப கவனிப்போம். இந்த கேள்வியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 1 கிலோகிராமுக்கு ஒரு பாய்சி மாற்ற 4000 சொன்னால் 1 கிராமுக்கு ஒரு பாய்சியை மாற்றுவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவை? ஒரு பாய்சி மாற்ற எவ்வளவு வெப்பம் தேவை? 4.2 குட். 4 ஜூல். ரைட். இந்த கேள்விக்குரிய விட நான் சொல்றேன் தூங்கல சுகமான கேள்வி. அரபு நீங்க இப்ப நித்யா அப்பதான் புட்டா வச்சு அதெல்லாம் கேக்குறீங்க. நீ ஓகே 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 கவனிங்க பிள்ளைகள். முதலாவது விட 1 கிராம் நீருக்கு 1 கிராம் நீருக்கு 4 ஜூல் வெப்பம். இதே மாதிரி சமன் 1 கிராமுக்கு 4 ஜூல் வெப்பம் வழங்கப்பட்ட போது பாருங்க, வெப்பநிலை ஒரு பாய்சியால் அதிகரித்தது. வெப்பநிலை ஒரு பாய்சியால். அப்ப அது எப்படி இருக்கோ இல்லை பாருங்க. அப்ப முதலாவிட சரி, சரி. ஏன் 1 கிராம் தான் ஒரு பாய்சி குட்டிகள் 4 ஜூல். சரிடா? அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவதுக்கு விட 1 கிலோகிராம் நீர் 4 ஜூல கொடுக்கல. 4 ஜூல கொடுக்கல. என்ன செஞ்சதா? வெப்ப சக்தி வழங்கப்பட்ட போது வெப்பநிலை ஒரு பாய்சியால் கூடினார். வெப்பநிலை ஒரு பாய்சியால் அதிகரித்து
1 கிலோகிராமுக்கு 4 சென்ட் ஜூல கொடுத்தால் 1 ரூபாய்க்கு கூடுமா? அதாவது இல்ல சார். 1 கிலோகிராமுக்கு நாங்க கூட்டோம் 2வது கேள்விக்கு 1 கிலோகிராமுக்கு கூட்டோம்னா நாங்க 4300 தான் கொடுப்போம். 1 கிலோகிராமுக்கு 4 சென்ட் கொடுத்தீங்கன்னா 0.001 பாய்ச்சி தான் கூடும். ஏன்னா 1000 மடங்கு சின்னதா தான் கூடும். அப்ப 1 கிலோகிராம் கூட 4 குஞ்சு. அப்ப அதான் அந்த பிள்ளை. அந்த 1 கிலோகிராமுக்கு 4 சென்ட் கொடுத்தால் 1 பாய்ச்சி கூடும் மட்டும்தான் பிள்ளை. சரி, ஏன் பிழை என்றது பார்ப்போம். தனியை விட மட்டும் கூட. அடுத்த 3வது விடை, 1 கிலோகிராம் நீருக்கு 1 ஜூல் வெப்ப சக்தி வழங்கப்பட்ட போது 1 கிலோகிராமுக்கு 1 ஜூல கொடுக்கிறார். சரியா? 1 ஜூலா கொடுத்தால் அந்த வெப்பநிலை 1 பாய்ச்சியால் அதிகரிக்கும். அந்த வெப்பநிலை 1 பாய்ச்சியால் 1 கிலோகிராமுக்கு 1 ஜூல கொடுக்கல. எவ்வளவு? 1 பாய்ச்சி. அது போல 1 கிலோகிராமுக்கு 4200 ஜூல கொடுத்தாதான் 1 பாய்ச்சி இருக்கு. இதுவும் புல. காரணம் 4 சென்ட் ஜூல்ன்றது புலை, இங்க 1 ஜூல்ன்றதும் புலை. சரியா? 1 ஜூல்ன்றதும் புலை. சரியா? ரைட்டா? ஹலோ, முடியும். சரியா? 4 சார் 2 ஜூல் என்றது பிள்ளை, 1 ஜூல் என்றதும் பிள்ளை. அடுத்த 4வது, 1 கிலோகிராம் நீருக்கு பாருங்க, சொல்லிக்க 1 கிலோகிராம் நீருக்கு 4200 ஜூல், 4 சென்ட் 13 4200 ஜூல கொடுக்கிறாராம். கொடுத்தால் 100 பாய்ச்சி மாறும். எவ்வளவு? 100 பாய்ச்சி மாறுதான். எவ்வளவு மாறும்? 1 பாய்ச்சியா மாறும். ஏன் அதான முதலாவது 2வது எழுதிக்கிறேன். சரியா? 1 பாய்ச்சி என்ன செய்யும்? மாறு. 100 பாய்ச்சி பிள்ளை. அங்க ஏன் பிள்ளைன்றது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கருத்தை விலகி கொண்டு அழுவோம். அடுத்த 5வது, இவ்வளத்தை கொடுத்தாலாம் 1 கிலோகிராமுக்கு 4200 கொடுத்தாலாம் 273 பாய்ச்சி மாறும். 273 பாய்ச்சி மாறுமா என்றால் அதுவும் புல. ஏன் 1 பாய்ச்சியா மாறும்? கேள்வி வரவிலக்கண விளங்கினா அந்த கேள்வி எவ்வளவு சுகமான வரவிலக்கணத்தோடு கொஞ்சம் 2 கேள்வினா ஒரு எக்ஸாம்ல வரும். அப்ப நாங்க அதுல நாங்க சொல்லக்கூடாது, புல விடக்கூடாது. சரியா? அப்ப பாருங்க, திருப்பி இந்த கருத்தை விளங்கினால் நீ என்ன செய்யலாம்? கேள்வி செய்யறது ஈஸியா இருக்கு. 1 கிலோகிராமுக்கு எத்தனை பாய்ச்சியம், 1 கிராமுக்கு எத்தனை பாய்ச்சியம், எத்தனை ஜூல் வேணும் பாருங்க. 1 கிலோகிராமுக்கு 1 பாய்ச்சிக்கு 4200 ஜூல் தேவை. இது இந்த 3 தந்தை வச்சு போடணுமா? நம்ம 1 கிராமா இருந்தால் அது 1000 இருக்கு. இங்க பாருங்க, 1 கிலோகிராமுக்கு 4 சென்ட் ஜூல கொடுக்குறா. 1 கிலோக்கு 4 சென்ட் கொடுத்தால் ஹீட் பண்ணிடலாம். 1 பாய்ச்சி வரா மாற்று. 1 கிலோ கொடுத்தால் 1 பாய்ச்சி வராது. இவ்வளத்தை கொடுத்தால் 1 பாய்ச்சி வரணுடைய 100 பாய்ச்சி வராது. இங்க 273 பாய்ச்சி இருக்க. அதுவும் முதலாவது விட மிக பொருத்தம். சரியா? ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இன்றைய வகுப்பு நான் பிள்ளைகள் இதுல முடிச்சுக்கொள்றேன். நாளைக்கு விடிய உங்களுக்கு 5 மணிக்கு ஓட்டமின் விலைகள்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல போடலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி வருவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. வரலாம் கேள்விகள். சரியா? அவை நாளைய வகுப்புல நாங்கள் கேட்சோம் விதியோட்டருடைய வினா பற்றி நாளைக்கு விடிய காலம் 5 மணி வகுப்புல பார்த்துக் கொள்வோம். சரியா? நான் சனிக்கிழமை விடிய நைட் போடுறேன்னு சொல்லி விடிய போட்டேன் காணல, ட்ரை பண்றேன். பட் ஆனா டைம் தான் இருக்கும். ஓகே, பாப்போம். சரியா? அதை நாங்கள் அடுத்த வகுப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இது என்னம்மா யார படத்து கூட சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அவன் தான் அவன் சொல்ற பாடம் தான் போயிட்டீங்க என்ன அது போனா அது பாடம் இல்லையா ஒபிசமான படிப்பேனே தெரியும் என்ன நீங்க உங்களுக்கு தெரியாது நான் இப்படி படிக்க இப்படி இருக்கேன்னு ஓ வா